வணக்கம் அண்ட் வெல்கம் டு சமைக்கலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் பக்வீட் தோசை. இது விரதத்துக்கு சாப்பிட்ற ஒரு தோசைங்க. இது விரதத்துக்கு மட்டும் இல்லை, இதை நம்ம நார்மலாக கூட இதை செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இது ரொம்பவே சுவையாக இருக்கும், குழந்தைங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும். ரொம்பவே சத்தான ஆகாரம். இந்த மாதிரி நம்ம பக்வீட் ஃப்ளோரெல்லாம் நம்ம அன்றாட நம்ம உணவில் சேர்த்துக்கிறது ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். இதுதாங்க பக்வீட், இல்லக்கட்டி இதை குட்டு கூட சொல்லுவாங்க. இது நம்மளுக்கு இப்போ இந்தியன் ஸ்டோரில் ஈஸியாகவே கிடைக்குது. எல்லா கடையிலையும் சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்குது. இதை நம்ம வறுத்துட்டு இந்த மாதிரி மிக்சியில் போட்டு பொடி பண்ணிக்கலாம். இதை நம்ம வீட்டில் அரைக்கிறது இந்த மாதிரி லைட் கலரில் இருக்கும். இல்லக்கட்டி உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட்டில் பேக்கெட்டில் கூட கிடைக்கும். ஸோ நான் இன்றைக்கி பேக்கெட்டில் உள்ளது யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நான் அதை 1 கப் பக்வீட் ஃப்ளவர் எடுத்திருக்கேன். அதுக்கு நான் 1/2 கப் தயிர் எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் உப்பு, கொத்தமல்லி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ யூஸ் பண்ணிக்கலாம். தோசை வாக்கிறதுக்கு நான் நெய் எடுத்திருக்கேன். ஒரு பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி நல்லா சிறியதாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு 1 கப் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். ஒரு அகலமான பாத்திரத்தில் 1/2 கப் தயிர் விட்டு நல்லா கலந்துக்கோங்க, கட்டி இல்லாமல். இதுக்கு ஃப்ரெஷ்ஷான தயிர் இல்லை புளிச்ச தயிர் தான் இருக்கணும்னு இல்லை, எந்த தயிராக இருந்தாலும் பரவாயில்ல. இதோட உப்பு, கொத்தமல்லி, இஞ்சி, பச்சை மிளகா சிறியதாக நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இதில் நல்லா கலந்துக்கோங்க. இதோட பக்வீட் மாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு 1 கப் தண்ணி இருந்தால் போதும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு நல்லா கலந்துக்கோங்க. நம்ம தோசை மாவை விட இது கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும் ஊற்றுறதுக்கு. ஸோ இந்த அளவுக்கு ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தோசை வாக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இதுக்கு நம்ம சிம்பிளான ஒரு வேர்க்கடலை சட்னி எப்படி செய்யலாமான்னு பார்க்கலாம். இதுக்கு 1/2 கப் வேர்க்கடலை எடுத்திருக்கேன். இதுக்கு ஒரு பச்சை மிளகா, ஒரு சிறிய துண்டு புளி, 1/4 டீஸ்பூன் உப்பு. விரதத்துக்கு நீங்கள் பெருங்காயத்தூள் யூஸ் பண்ணுவீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இது சீரகம் 1/2 டீஸ்பூன், கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு ஜாரில் பச்சை மிளகா, புளியும் சேர்த்து உப்பையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை ஊற வச்சுக்கலாம். அதுக்குள்ளே நம்ம இந்த வேர்க்கடலையை வறுத்துக்கலாம். ஒரு இரும்பு சட்டியில் போட்டு நல்லா வேர்க்கடலையை வறுத்துக்கோங்க. எந்த ஒரு வறுக்கிற பொருளாக இருந்தாலும் அதை நீங்கள் இரும்பு சட்டியில் போட்டு வறுத்தீங்கன்னா அது ரொம்பவே நல்லா வறுக்கும், அதோட சுவையும் நல்லாயிருக்கும். நான்ஸ்டிக் பேனில் வறுக்கிறத விட இந்த மாதிரி இரும்பு சட்டி இதுக்குன்னு நீங்கள் தனியாக வாங்கி வச்சுக்கலாம். இப்போ வேர்க்கடலையை நல்லா வறுத்தாச்சு. இது சூடு ஆறுனதுக்கப்புறமா நம்ம ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ ஜாரில் சேர்த்து இதை ஃபஸ்ட்டு நம்ம நல்லா மைய அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி அரைச்சிட்டு ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. இதை நம்ம தாளிப்பு கொடுக்கலாம். இப்போது இந்த ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு வேஸ்ட் பண்ணாமல் இதோட சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன தாளிக்கிற பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. அதோட சீரகம், கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்தக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வேர்க்கடலை அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் சேர்த்து நம்ம சட்னி ரெடி ஆகிடுச்சு.
அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான சட்னி. இந்த தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சட்டுன்னு ஒரு 10 நிமிஷத்தில் நீங்கள் தோசையும் சட்னியும் செஞ்சிடலாம். இப்போ இந்த சட்னியை நம்ம எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம தோசை எப்படி வாக்கலாமான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் நான்ஸ்டிக் பேன் எடுத்திருக்கேன். இதுக்கு நான்ஸ்டிக் பேன் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நெய் தடவிட்டு நீங்கள் அப்படியே ஊற்றுனீங்கனாலே போதும். நீங்கள் அதை ஸ்ப்ரெட் பண்ண வேண்டாம், கரண்டியில் தேய்க்க வேண்டாம். அது ஊற்றின உடனே அது தனக்கு தானாகவே அது ஸ்ப்ரெட் ஆகிடும். ஏன்னா அந்த அளவுக்கு ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியில் இருக்குது மாவு. இதுக்கு தேவையான அளவுக்கு நெய் விட்டு நல்ல ஒரு சைடு நல்லா வறுத்தக்கப்புறமா நீங்கள் அதை திருப்பி போட்டுக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக வறுத்து வந்திருக்கு. அவ்வளோதாங்க, நம்ம ஈஸியான தோசை ரெடி. ஒரு தோசை எடுத்ததுக்கப்புறமா ஒரு துணியோ இல்லை டிஷ்யூ போட்டு பேனை துடைச்சிட்டு அதுக்கப்புறமா இன்னொரு தோசை ஈஸியாக ஊற்றிக்கலாம். தேவையான அளவுக்கு நெய் விட்டு ஒரு சைடு வரதுக்கப்புறமா நீங்கள் திருப்பி போட்டிங்கன்னா தோசை ரெடி. நம்ம சாதாரணமாக அரிசி மாவு தோசை விட இது ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும், ரொம்பவே சுவையாக இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, தோசையும் சட்னியும் 1/4 மணி நேரத்தில் உங்களுக்கு ரெடி ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.